2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பமான இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் இப்போது அதி தீவிரமடைந்துள்ளது. காசாவை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான கடும் தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளது. ஏராளமான குழந்தைகளும் சிறுவர்களும் கொல்லப்படுவதுடன் பலர் காயமடைந்தும் குடும்பங்கள் சிதறுண்டும் மக்கள் பெரும் இன்னல்களுக்குள்ளாகி வருவதால் அனைவரும் விரும்புவது சமாதான ஒப்பந்தம், யுத்த நிறுத்தம் ஆகியவற்றையே. சமாதானத்தை விரும்புகிற கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க வேண்டியது இதற்காகவா, அல்லது உண்மையில் நடைபெறுவது என்ன? நாங்கள் வாழ்வது கடைசி நாட்கள் என்பதும் இந்த நாட்களை பற்றி வேதாகம தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறபடியே நடைபெற்று வருகின்றன என்பதும் மறுக்க முடியாத உண்மைகள். மனித வரலாற்றின் ஆரம்பம் முதல் அத்தனை விடயங்களையும் அறிந்து தனக்கு கீழ்ப்படிந்து மன்னிப்பை பெறாதவர்களின் பாவங்களுக்கு நியாய தீர்ப்பை வழங்கும் கர்த்தர் தான் கூறிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி வருகிறார் என்பது சிலருக்கு மட்டுமே தெரியும். தேவ செயலை விளங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மிகச் சிலரே. இரக்கமுள்ள கடவுள் மக்களை அழித்து தேசங்களை கவிழ்க்க மாட்டார் எனவும், கடவுள் நியாயம் தீர்ப்பார் என கூறுகிறவர்கள் பொல்லாதவர்கள் எனவும் பலர் நினைக்கிறார்கள். கடும் குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கும் நீதிபதியின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறவர்கள் உலகின் நியாயாதிபதியாகிய கர்த்தரின் தீர்ப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலருக்கு தேவனே எகிப்தின் நைல் நதி துவக்கி யூப்ரட்டிஸ் நதி வரையுள்ள தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். இதுவே கிரேட்டர் இஸ்ரேல். யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேலர் தேசத்தை சுதந்திரித்த போது சர்ப்பத்தின் வித்தாகிய கானானியர் முற்றாக அழிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ கட்டளை. பெரும்பாலான கானானியர் அழிக்கப்பட்ட போதிலும் ஏனாக்கியர் என்ற ராட்சதர் காசா, காத், அஸ்கலோன் ஆகிய பகுதிகளில் மாத்திரம் மீந்திருந்தார்கள் என யோசுவா 11:22 கூறுகிறது. யோசுவா 15:20-47 ஆகிய வசனங்களின்படி காசா யூதா புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். பெலிஸ்தியர் என அழைக்கப்பட்ட இவர்கள் காசா பகுதிகளில் வாழ்ந்து தேவ திட்டங்களுக்கு எதிரிகளாக செயல்பட்டார்கள். கோலியாத் என்ற காத் தேசத்து பெலிஸ்தியர் ராட்சதனை தாவீது கொலை செய்தமை அனைவருக்கும் தெரியும். பண்டைய காசாவின் மக்கள் பாபிலோனியரால் முற்றாக அழிக்கப்பட்டார்கள். இப்போது பாலஸ்தீனியன்ஸ் என அழைக்கப்படுகிற மக்கள் கிரேக்க தேசத்தை, குறிப்பாக கிரேட்டா தீவை சேர்ந்தவர்கள் என DNA ஆய்வுகள் கூறுகின்றன. காசாவின் மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக செயல்படுவதால் காசாவின் அழிவை பற்றி தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் அறிவித்தார். இன்று நடைபெறும் காசாவின் அழிவு 2500 வருடங்களுக்கு முன்பே கூறப்பட்டவை. ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையுள்ள வசனங்களில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காசாவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுவதும் சிறையாக்கினார்களே. காசாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரமனைகளை பற்றிக்கும். என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் செபனியா 2:4 காசா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும், அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள், எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும் என கூறுகிறார். சகரியா 9 காசாவின் ராஜா அழிந்து போவான், அஸ்கலோன் குடியேற்றிருக்கும், அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள், நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன் எனவும், எரேமியா 47 காசா மொட்டையடிக்கப்படும், அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாகும் எனவும் கூறுகிறார். எசேக்கியேல் 25:15 முதல் 17 வரையுள்ள வசனங்களில் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பலம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியினால், இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திர கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழி வாங்குவேன். நான் அவர்களில் பழி வாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாகமம் கூறியபடியே காசா 10 தடவைகள் மிக பெரிய அழிவுகளை சந்தித்ததாக சரித்திரம் கூறுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 1479 எகிப்து கானானின் எதிர்ப்பை மேற்கொள்ள சென்ற போது காசா அழிக்கப்பட்டது.
கிறிஸ்துவுக்கு முன் 1406 யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேலர் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் அனைத்தையும் சுதந்திரிக்கவில்லை, குறிப்பாக காசாவை சுதந்திரிக்கவில்லை. ஆனால் 400 வருடங்களுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் 1100 சிம்சோனால் காசா அளிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 720 அசீரியரால் காசா தாக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 586 பாபிலோனியர் எருசலேமை கைப்பற்றி அழித்த போது காசா பேரழிவுக்குள்ளானது. பெலிஸ்தியர் என வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள காசாவின் மக்கள் முற்றாக அழிக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் கிரேக்க தேசத்திலும் கிரேட்டா தீவிலும் இருந்து வந்தவர்களால் காசா மீண்டும் கட்டப்பட்டது. இருந்த போதிலும் மகா அலெக்சாண்டர், குருசேடர்ஸ், மங்கோலியன்ஸ், நெப்போலியன் ஆகியோர் புரிந்த யுத்தங்களிலும் ஒட்டோமானியருக்கு எதிரான பிரிட்டிஷ் யுத்தத்திலும் காசா அழிவுக்குள்ளானது. 1956 1967 நடைபெற்ற யுத்தங்களில் எகிப்திடமிருந்த காசா பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றியது. ஆனால் 2005 காசாவில் இருந்த 21 யூத குடியிருப்புகளையும் அகற்றி மீண்டும் அந்த பகுதியை எகிப்திடம் இஸ்ரேல் கொடுத்தது. 2007 பலஸ்தீனியரிடமிருந்து காசாவை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஹமாஸ் தீவிரவாத குழு இஸ்ரேலை முற்றாக அழிக்க வேண்டும் என்ற வன்மத்துடன் பல தீவிரவாத தாக்குதல்களை மேற்கொண்டது. மேற்குலக நாடுகளிடமிருந்து கிடைத்த உதவிகளை பயன்படுத்தி தமது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை விட்டு இஸ்ரேலை அழிப்பதற்காக காசா முழுவதும் பங்கர்கள் அமைத்து ஆயுதங்களை குவித்து ஈரானின் கூலிப்படையாக ஹமாஸ் செயல்பட்டது. 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியதுடன் மீண்டும் இவ்வாறான தாக்குதல்களை நடத்துவோம் என்பதே அவர்களுடைய தீவிர கொள்கையாக இருக்கிறது. இப்படி எசேக்கியேல் கூறுகிறபடியே பலம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியால் கர்த்தர் கூறுகிறபடியே தன் கையை நீட்டி அவர்களை சங்கரித்து கொடிதாய் பழி வாங்குவார். இந்த நிலையில் நாங்கள் ஜெபிக்க வேண்டியது தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதே. மேலும் மக்கள் செய்தி ஊடகங்களின் பாரபட்சமான செய்திகளை நம்பாமல் உண்மையை அறிய வேண்டும். கொடூர செயல்கள் புரியும் தீவிரவாதிகளுக்கு துணை புரிகிறவர்கள் மற்றும் தீவிரவாதிகளின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர்கள் தேவனுக்கும் அவருடைய நீதிக்கும் எதிராக யுத்தம் பண்ணுகிறார்கள் என்பதை உணர வேண்டும். இயேசுவே மேசியா என்பது யூதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். நாடுகளின் தலைவர்கள் சரியான முடிவை எடுக்க வேண்டும். அப்பாவி மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகியவை எமது வேண்டுதலாகவும் விருப்பமாகவும் இருக்க வேண்டும்.